அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சாத்தூர் கலைச்செல்வம். அதாவது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த தேங்காய் பழம், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் அதாவது பஞ்சபூதங்களுக்கு நிகரானது, வழிபடுறதுன்னா பஞ்சபூதங்களுக்கு நிகரானது, அருமையாக சொல்லியிருந்தீங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. பஞ்சபூதங்களின் தத்துவத்தை கொண்டது தேங்காய் பழம், வெற்றிலை பாக்கு. இதுனா என்ன? அது என்ன சொல்லியிருந்தோம்? அதாவது வாழைப்பழம் மறுபிறவி இல்லாதது. இறைவா, எனக்கு மறுபிறவி வேண்டாம். தேங்காய் உடைச்சோம்னா தெளிந்து நீர் வரும். என் அகந்தை ஒளிந்து தெளிந்து நீர் போன்ற என் எண்ணங்கள் உருவாக வேண்டும். தேங்காய். வெற்றிலை பார்க்கணும்னா என்ன? என் மனம் வெற்றிடம், அதில் நான் உன்னை பார்க்க வேண்டும். அதாவது என்னன்னா, இறைவா, என் அகந்தை நீங்கி தெளிந்த நீர் போன்ற என் எண்ணம் உருவாகி மறுபிறவி இல்லாத வாழ்க்கை எனக்கு கிடைக்க வேண்டும். இறைவா, வெற்றிடமான என் மனதில் நான் உன்னை பார்க்க வேண்டும். இதுதான் நம்ம தெய்வத்துக்கு படைக்கிற வெற்றிலை பாக்கு தேங்காய் பழத்துக்குள்ள கான்செப்ட். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம், அங்கே எப்படி வழிபடணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்றேன். நான் அவ்வளோ பெரிய ஆளுலாம் கிடையாது. ஆன்மீகம் என்பது ஒரு கடல் போன்றது. அந்த கடல்ல கரையோரத்துல சின்ன மழலைகள், சின்ன குழந்தைகள் காகித கப்பல் செஞ்சு விடுவாங்க. அந்த காகித கப்பல் போன்று நான். இன்னும் ஆன்மீகத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னை விட சீனியர்னா நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல் நிறைய இருக்கு. அவங்கன்னா கட்டுமரம் போல, படகு போன்று பெரிய ஆட்கள், நிறைய தகவல் இருக்கு. நான் சொல்ற தகவல் தவறு இருந்தாலும் மன்னித்து கொள்ளணும். தகவல் சரியா இருந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அதாவது என் வாழ்க்கையில எண்ணற்ற பிரச்சனைகளை நான் சந்திச்சேன். அதுக்கு தீர்வு இப்போ உள்ள இளைய தலைமுறையில பிரச்சனைகள் நிறைய இருக்கு. நைட்டு தூக்கம் வரல, உடம்பு அசதியா இருக்கு அப்படின்ட்டு இந்த போதை பழக்கத்தை நோக்கி போறாங்க. போதை பழக்கம் நம்மளுக்கு போதையை தான் கொடுக்கும், வாழ்வுல ஒரு மாற்றம் கொடுக்காது. ஆன்மீகத்தை நோக்கி செல்லுங்க, உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். என் அன்பு அண்ணன், தம்பி, உறவுகளே, போதை பழக்கத்திலிருந்து வெளிவந்து ஆன்மீகத்தை நோக்கி செல்லுங்க. உங்க மனம் தூய்மையாகும். நைட்டு தூக்கம் வரல, உடம்பு அசதியா இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி போதை பழக்கத்தை கையில் எடுக்கலாமா? நைட்டு தூக்கம் வரலைன்னா பால் பழம் சாப்பிடுங்க, அது நல்லா தூக்கம் வரும்பாங்க. அதையும் மீறி எனக்கு தூக்கம் வரல, உடம்பு அசதியா இருக்குன்னா காலை நல்லா கழுவிட்டு 2 பெருவரலையும் விளக்கெண்ணெய் ஒரு செட்டு வைங்க. போக உள்ளங்காலில் இந்த நடுவு பகுதியில் விளக்கெண்ணையை தேய்ச்சிட்டு படுங்க. அதாவது உங்கள் உடல் குளிர்ச்சியான உடல், சளி போன்ற தொல்லைகள் இருந்துன்னா இந்த விஷயத்தை செய்ய வேண்டாம். இது குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது, நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கக்கூடியது. சரிங்களா? சொல்றேன்னு செஞ்சுட்டு மேற்கொண்டு எனக்கு சளி பிடிச்சிட்டு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. போக இப்போ ஒவ்வொரு கோயிலுக்கும் போறோம், எப்படி வழிபாடு செய்யணும். இப்போ ஒவ்வொரு கோயிலுக்கும் போகும்போது எனக்கு இதை கொடு, அதை கொடு அப்படின்ட்டு இறைவனை நோக்கி நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னுங்கிறாங்க. அதாவது என்ன சொல்லணும்னா, இறைவா, நாட்டு மக்கள் அனைவரும் சந்தோஷமா வாழணும், நானும் சந்தோஷமா வாழணும், நீ பார்த்துக்கோ அப்படின்னுமா. உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நாட்டு மக்கள் அனைவரும் உன் பிள்ளைகள். எங்களுக்கு எது தேவை, எதை எப்போ செய்யணும், அது உங்களுக்கு தேவை. அதுபடி நீங்க செஞ்சுத்தாங்க அப்படின்ட்டு வழிபட்டு வரணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வழிபட்டு வரணும் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்றாங்க. போக ஒரு கோயில்ல போனோம்னா, இப்போ ஒரு பிள்ளையார் கோயில் போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கோயிலுக்கு போறோம்னா அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான் அப்படின்ட்டு நோட் பார்க்கறது, ஒரு சண்டை போடுறது. ஒரு தளத்துல போய் சண்டை போட்டாலே அந்த தளத்துக்கு நம்ம மறுபடியும் போக முடியாது. கிடைத்த புண்ணியங்கள் எல்லாம் அதிலேயே விலகி விடுங்கிறாங்க. அவ்வளோ இடைஞ்சல் வரும், நான் பொருட்படுத்தக்கூடாது. நம்மளுக்கு தேவை இறைவனை நோக்கி நம்ம மனத்தை செலுத்த வேண்டும். பிரச்சனைகள் வந்தாலும் அதை கண்டுக்கிடக்கூடாது, யாரையும் நோட் பண்ணக்கூடாது. ஒரு கோயிலுக்கு போறோம், அப்போ விநாயகர் கோயிலுக்கு போறோம், பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போறோம். நான் பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போவேன், மாசம் பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போகும்போது எனக்கே தெரிஞ்சது. உங்களுக்கு எதுவும் தெரியலன்னா கற்பக விநாயகரே போற்றி போற்றி அப்படிங்கலாம். இல்லை விநாயகர் அகவல் தெரிஞ்சதுன்னா அதை சொல்லலாம்.
ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இளம்பர புலம் ஏற்றினை நந்தி மகந்தினை யான கொழுந்தினை புத்தியில் வைத்தடி போற்றுகிறேன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கிரிகரி முகத்த தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூண்டும் தா சேத கலப்ப செந்தாமரை போகும் பாத சிலம் பலவிசப்பட பொன்னரையான மூந்தலை யானையும் மண்ண மரங்கள் வளர்ந்து எரிப்ப இப்படின்னு இந்த பாடலை பாடணும்னா நிறைய நேரம் ஆகும். இப்படின்ட்டு பிள்ளையாருக்குள்ள இந்த பாடலை பாடலாம், இல்லைன்னா கற்பக விநாயகரை போற்றி அப்படின்னு சொல்லி அவரை நோக்கிய மனத்தை செலுத்தலாம். இப்போ முருகர் கோயிலுக்கு போறீங்க, திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போறீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போறீங்கன்னா கார்த்திகை துமை சத்திய சாயிரியம் எந்த கந்த பிரசோதேட்டோம் தத்புருஷ மகாசேனாயிரியமே தந்தோ சண்முக பிரசோதியட் சஷ்டிய நோக்க சரவணபவன சிஸ்டர் குதவும் செங்கதி வேளாண் பாதம் இரண்டில் பன்மதி சதங்கி கீதம் பாட கிண்கினி ஆட மயில் நடனம் செய்யும் மயில் வாகனார் கையில் வேளாள் என்னை காக்க வந்து வர வர வேளா எதனார் வருக அப்படின்ட்டு அந்த பாடலை பாடி மனம் ஒருநிலைப்படுத்தலாம். அப்போ அண்ணாமலையார் கோயிலுக்கு போறீங்க, சிவனை நோக்கி வழிபாடு செய்யறீங்கன்னா யாரையும் பற்றி கண்டுக்கிட தேவையில்ல. அண்ணாமலையார் அதாவது சிவபுராணத்தை பத்தி பாடலாம். அதாவது துள்ளை இரும்புறவி சூழ்நிலை நீக்கி அல்லல் அறுத்த ஆனந்த மைக்கதை எல்லை இல்லாம தெளிவன் திருவாசகமன் தேன் நமச்சிவாய் வாழ்க நாதந்தாள் வாழ்க எமை மின் நெஞ்சு நீங்க அதந்தாள் வாழ்க கோகிலியாண்ட குருமணியன் தாழ் வாழ்க ஆகமாகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க அப்படின்ட்டு இறைவனை நோக்கி நம்ம சொல்லலாம். அப்படிங்கும்போது இறைவனை நோக்கி இந்த பாடலை பாட 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 மற்றவங்க என்ன செய்யறாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு தோணாது. மற்றவங்க சண்டைக்கு வந்தாலும் இடைஞ்சல் பண்ணாங்களா அதை நம்ம கண்டுக்கிட முடியாது. நம்ம மனம் இறை சிந்தனையிலேயே இருக்கணும். வழிபாடு செய்யும் போது இறை சிந்தனையிலேயே இருக்கணும். தூய்மையான உள்ளத்தோடு கோயிலுக்கு சென்று இறை சிந்தனையோடு தூய்மையான எண்ணத்தோடு நம்ம வழிபாடு செய்யும் போதே நம் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும்ங்கிறாங்க. இப்போ கோயிலுக்குள்ள போறீங்க, அங்க அனாவசியமா எந்த சண்டை சச்சரவும் போட வேண்டாம், அடுத்தவங்களை பத்தியும் தப்பா பேச வேண்டாம், புறணியும் பேச வேண்டாம். கோயில் என்பது சண்டை செய்யறதுக்கான இடமோ, அடுத்தவங்களை பத்தி புறணி பேசுறதுக்கான இடமோ, குறை கூறுவதற்கான இடமோ இல்லை. உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கக்கூடிய இடமும், உங்களுக்கு ஆன்மீக ரீதியான நல்ல எண்ணங்களை, உங்க அகந்தை நீங்கி தெளிந்த நீர் போன்ற நல்ல எண்ணங்களை தரக்கூடிய இடம். மற்றவர்களை பத்தி எதுவும் பேச வேண்டாம். இறைவனை நோக்கியே நம்ம வழிபாடு செய்யலாம். இப்போ பிள்ளையார்பட்டினாலும் சரிதான், திருச்செந்தூர் முருகர் கோயில்னாலும் சரிதான், அண்ணாமலையார் கோயில்னாலும் சரிதான். நான் சென்று கடைபிடித்த விதிமுறைகளை தான் சொல்றேன். எனக்கு என் குருநாதர் சொன்னதை தான் உங்கள்கிட்ட சொல்றேன். நான் அவ்வளோ பெரிய ஆளுநர் கிடையாது. இதை நீங்க செஞ்சு பாருங்க. அதாவது இந்த போதை பழக்கம் என்ன செய்யும், ஒரு மணி நேரம் போதை இருக்குமா, அவ்வளோ அந்த ஆன்மீகத்தை நோக்கி செல்லுங்க. அதெல்லாம் ஆன்மீகத்தை நோக்கி செல்ல 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 வாழ்க்கை தூய்மையாகும், உள்ளம் தூய்மையாகும். யார் மேலேயும் கோவப்படணும் எண்ணம் வராது. கோபம், அகந்தை, அகங்காரம் இதனால் ஒளியும். நல்ல எண்ணங்கள் பிறக்கும். போட்டி, பொறாமை என்ற எண்ணம் வேறு எடுக்கப்படும். எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எண்ணம் உருவாகும். நம்மளுக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் அதை நம்ம சகித்து கொண்டு போகிற குணநலங்கள் உருவாகும். ஆன்மீகம் ஒரு கடல் மாதிரி, அதுல நம்ம கத்துக்கிட வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அனைவரும், இளைய தலைமுறைகள் அனைவரும் இந்த போதை பழக்கத்திலிருந்து வெளிவந்து ஆன்மீகத்தை நோக்கி உங்க எண்ணங்களையும் உங்க சிந்தனைகளையும் செலுத்துங்க. உங்க வாழ்வு தூய்மை அடையும். ஏன்னா நீங்க இப்போ போதை பழக்கத்தை கையில் எடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள உங்க பிள்ளைய, உங்க தம்பிய, உங்களை பார்த்து அவங்களும் கெட்டு போவாங்க. நீங்க ஆன்மீக ரீதியில போக 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 உங்க பிள்ளைய, உங்க தம்பிங்க அவங்களும் ஆன்மீகத்துல வருவாங்க. அவங்க உள்ளமும் தூய்மை அடையும். அதாவது நாடு இப்படி இருக்கு, வீடு இப்படி இருக்கு, கிராமம் இப்படி இருக்கு அப்படின்ட்டு குறை சொல்றதுனால ஒண்ணும் இல்லை. மாறல, நான் மட்டும் எதுக்கு மாறணும் அப்படின்னு கேட்பீங்க. மாற்றம் என்பது அனைவரும் மாறக்கூடிய ஒன்று அல்ல. முதலில் நீ மாறு. உன்னை பார்த்து உன் வீட்டில் உள்ளவர்கள் மாறுவார்கள். பிறகு உன் கிராமத்தில் உள்ளவர்கள் மாறுவார்கள். பிறகு நாடு மாறும். உன்னை திருத்திக்கொள். முதலில் அடுத்தவர்கள் குறை சொல்வதை விட்டு உன்னை திருத்திக்கொள், உன்னை மாற்று. அனைத்தும் மாறும் காலப்போக்கில். இந்த கருத்து பிடிச்சிருந்ததுன்னா என்னை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கலைச்செல்வம்.